ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த இடத்தோட தான் முடிச்சுப்பேன். பாருங்க, அந்த சன்லைட்டுக்கு அந்த கலரோட ஷேடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. அப்படியே அது ஒரு க்ரீன் கலர், அப்படியே லைட்டு திக் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் மாதிரி இருக்குங்களா. பட் ஆனால் அந்த வெயில் படும்போது அந்த தேயிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே லைட் க்ரீனு, நல்லா பளிச்சுன்னு செமையாக இருக்குங்க உண்மையுமே. அதுவும் பாருங்கள், லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டு சைடுமே அது ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக அப்படி இது அங்கே பாருங்கள். ரைட்லலாம் பாருங்கள், எஸ்டேட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு மேலே க்ரீன் கலர் சூப்பராக இருக்குங்க. அறுப்பு நான் டக்குன்னு லெஃப்ட் எடுத்திருப்பேன். டக்குன்னு பார்க்கும்போது லெஃப்ட்டில் திரும்புதோ அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பு. இது என்னது? நார்மல் எருமைங்க, நம்ம நாட்டு எருமை, காட்டு எருமை மாதிரி இருக்குது. என்ன இதுவும் கொஞ்சம் உடம்பாக தான் இருக்குது. ஆனால் அந்த முடியெல்லாம் வெயில் பட்டு நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குது. பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரி பாருங்கள். வெட்ட வெளியே வந்துருச்சு, எதிர் வெயில் அடிக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது ஒரு ஃபீலு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோடு இருக்குங்களா, ஆப்போசிட்டில் வண்டி வரலன்னா நம்ம இப்படி போகலாம். ஏன்னா அவசரப்பட்டு ஆப்போசிட்லேயும் பார்க்கணும். நம்ம வாட்டுக்கு பார்க்காம போயிட்டோம்னா கஷ்டம்தான். பாருங்க, டவர்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இதான் கோடநாடோட எண்டுன்னு வச்சுக்கலாம் இந்த இடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தான் இன்னொரு ஊர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோத்தகிரி வந்தாச்சு. பாருங்கள், பாரத் பெட்ரோல் பங்க். ஆல்ரெடி நம்ம பெட்ரோல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் போயிடும். பரவாயில்ல, மைலேஜ்னால் நான் ரொம்ப பயங்கரமாகலாம் ஓட்டலை, ஓரளவுக்கு நார்மலாக தான் ஓட்டினேன். ரொம்ப ஃபஸ்ட்டு செகண்ட் கியரு பாருங்க. நான் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். இதுக்குள்ளே தான் அந்த அன்னலட்சுமி ஹோட்டல். நம்ம இப்போ இங்கே போகிறோன்னா ஊட்டியை நோக்கி போயிட்டு, ஆனால் ஊட்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை நமக்கு. இங்கேருந்து நம்ம ரைட்டு தான் எடுக்கணும். நானும் சரி பெட்ரோல் அடிக்கணுமா அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நோ ப்ராப்ளம், பெட்ரோல் இருக்குது. கண்டிப்பாக வீடு போயிடும், கொஞ்சம் ரிசர்வில் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 750 டேங்க் ஃபுல்லாச்சு, ஆல்ரெடி பெட்ரோல் இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஏன்னா லைட்டிங் போயிடுச்சுங்களா, எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். இதான் பாருங்கள், கோத்தகிரி மெயின். ஓகே, குன்னூர் லெஃப்ட்டு, மற்றதெல்லாம் ஊட்டி, கூடலூர், மைசூர், தொட்டப்பட்டா எல்லாமே நம்ம ரைட்டில். அந்த பஸ் வருது பார்த்திங்களா, அந்த வழியில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மேலே. நம்ம இப்போ கீழே இறங்குறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க. இருட்டுறக்குள்ளே ஓரளவுக்கு போயிடலான்னு நினச்சேன். கண்டிப்பாக மாட்டிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஊரோட வியூ செமையாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது, தொட்டப்பட்டா போய் காட்டலாம் அப்படின்னு. பட் ஆனால் இந்த டயத்துக்கு மேலே போனோம்னா கண்டிப்பாக இருட்டிடும். அது நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வாங்க, எங்கெங்க ஆல்ரெடி என்ன ரைட்டில் டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறாரு. இந்த மாதிரி நிறையா திரும்பி பின்னாடி யார் இடித்தாங்கன்னு தெரில. ஹில்ஸில் கொஞ்சம் கஷ்டம் தாங்க, பிரேக் அடித்தா அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. பெரிய வண்டி சொல்கிறேன், டூ வீலர் ஓரளவுக்கு நிப்பாட்டிடலாம் பார்த்துட்டா. விசிபிலிட்டி இல்லைன்னா கஷ்டம்தான், விசிபிலிட்டி இருந்தால் நோ ப்ராப்ளம். என்ன அதுக்குள்ளே கீழே இறங்குறோம். பாருங்க, செமையாக இருக்குது பெண்டு, எதிர்பார்க்காத ஹேர்பின் பெண்டு, நல்லா இருக்குங்க. பாருங்க, மழை அதுக்குள்ளே எவ்வளோ ஹைட்டில் போயிடுச்சு, நம்ம எவ்வளோ கொஞ்சம் கீழே வரோம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இருட்டுக்குள்ளே கீழே இறங்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா நம்மளோட வண்டியோட லைட் பவர்லாம் அந்தளவுக்கு இருக்காது, அதனால் சொல்கிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக குன்னூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி. ஏன்னா எந்த வழியில் வந்தேன்னே எனக்கு தெரியல. இப்போ ரைட்லேருந்து ஒரு ரோடு வருது பார்த்திங்களா, நம்ம அந்த வழியாக வந்திருக்கணும். அதாவது இந்த மெயின் ரோடு வழியாக. நான் தெரியாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி. ஆனால் டிராஃபிக் இல்லை, அது ஒரு வகையில் சந்தோஷம். ஏன்னா இந்த வழியில் வந்திருந்தால் டிராஃபிக்கில் மாட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், குன்னூர். ஆமாம், குன்னூர் கொஞ்சம் பெரிய ஊர் தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே பெருசாக தான் இருந்தது. சேம் இந்த அளவு இருக்கும். இப்போ இன்னுமே பயங்கர டெவலப் ஆகிருக்கும், சொல்ல வேணாம். இங்கேருந்து நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ரயில்வே ட்ராக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ட்ரெயின் போகும்.
இதுதான் நம்ம கீழே இறங்குற வழி. நீங்கள் கூகுள் மேப் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, டவரே கிடைக்கலங்க. நான் கூகுள் மேப்பே இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் குன்னூர் வந்து தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் டவர் கிடச்சிது. சாரி, ரீஸ்டார்ட் இல்லை, ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணேன். அப்புறம் வந்துருச்சு. ஏன்னா மற்ற இடத்துல எங்கேயுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், டவரே கிடைக்கல. ஜியோ சிம்மு ரொம்பவே மோசமாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஊர் வளர்ந்துருச்சுங்களா, சிம்மு வந்து இவ்வளோ டவுன் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வாங்க, அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். ஏன்னா லைட்டிங் போயிடுச்சு. இனிமேல் காட்டுறதுக்கு என்ன பாருங்க, 5:42 ஆச்சு மணி. இதுக்கு மேலே என்னத்தை காட்டுறது என்னென்னு ஒன்றும் புரியல. பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த குன்னூர்லேருந்து வந்திங்கன்னா இந்த டனல் ஒன்று வரும். லாரியோ பஸ்ஸோ வருது. போங்க. இங்கேருந்து நான் வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே பார்க் பண்ணால் கொஞ்சம் தூரம். இருங்க கார். இங்கேருந்து இந்த கட்டுக்குள்ளே உள்ளே போகணும். மணி பார்த்திங்கன்னா மணி 5:54 ஆச்சுங்க. மணி 5:54 ஆச்சு. இருட்டிருச்சு. சரி, அப்புறம் என்னத்தை காட்டுறது. காலையிலே லேட்டாக தான் வந்தேன். பாருங்க, குளிருக்கு இருமல். பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக். பார்த்தீங்களா, ட்ரெயின் இப்படி தான் வந்துட்டு போகும். இப்படியே போனோம்னா டனல் இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். இருங்க, நான் அங்கே பக்கத்தில் போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே போனோம்னா நேராக கீழே மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். சின்னதாக இங்கே டனல் இருக்குது. சரி, அதை காட்டிடுவேன். அந்த ஊருக்குள்ளே சின்ன ஒரு வீடெல்லாம் இருக்குது. அது வழியாக வந்தோம்னா என்ன நாயெல்லாம் இருக்கும். சரி, அதனால நம்ம இப்படி வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரெயின் வந்து டயத்துக்கு தான் வரும். அதனால் எந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தே வாங்க. இது கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. போன டைம் இந்த இடத்துல மான் ஓடிச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்சம் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி தனியாக வராதிங்க. எனக்கு கொஞ்சம் தனியாக வரத்துக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த மிருகத்தை விட மனுஷனை தான் பார்த்தா பயமாக இருக்கும். இங்கே டனல் போய்கிட்டே இருக்கு. இருட்டிடுச்சு பாருங்கள். அப்பாடா வந்துருச்சு. பார்த்தீங்களா, டனலுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த பாறை பாருங்கள், வா எவ்வளோ பெரிய பாறை. கரெக்டாக மான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வந்துட்டுருந்தோம். இப்படி கிராஸ் ஆச்சு மான். அது போன டைம் நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தோம். அது இன்னொரு நாள் காட்டுறேன், பார்ப்போம். அந்த டீம் சரியாச்சு. பக்காவாக சேர்ந்தா நான் காட்டுறேன். படி வழியாக வந்திங்கன்னா, ஆனால் அது கட்டுக்கட்டாக இருக்கும். இந்த ஒரு இதுக்குள்ளே இறங்கி வரணும். எல்லாம் நாயெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொன்ன வழியில் வந்துடுங்க. இப்போ செக் போஸ்ட்லாம் போட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேர் வராங்களா என்னன்னு தெரியல. நான் வரும்போது யாரும் இல்லை. பாருங்க, அப்படியே நார்மலாக இருக்குது. பாருங்க, நான் சொன்னது வந்து இந்த வழியாக வரணும். ஏதோ ஒரு வழி, இப்படி இல்லை இப்படி வந்து இப்படி கனெக்ட் ஆகும். ஏதோ டனல். சரி, வந்ததுக்கு இதையாவது காட்டுவோமே அப்படின்னு சொல்லி டனல் தான் காட்ட முடியும். மணி 6 ஆச்சு. இன்னொரு 1:30 8 மணிக்குள்ளே பொறுமையாக போனால் போதும். பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கு காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். சின்னதாக அங்கங்கே நிப்பாட்டி காட்டுறேன். அப்புறம் சாக்லேட் வாங்கினாங்க. சாக்லேட் இல்லை, டீ தூள் வாங்கினோம். ஏன்னா சாக்லேட் வந்து த்ரோட்டு இதாகும். அதனால் டீ தூள் வாங்கிட்டு போவோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இதுதான் டனல் பாருங்க எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே பாருங்க, கும்மு இருட்டாக போயிட்டுருக்கு. ஐயோ, பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ, உண்மையுமே பயமாக இருக்குங்க. ஸோ பாருங்க, கடைசியில் தெரியுதா வெளிச்சம்? அங்கே பாருங்க, கும்மு இருட்டாக இருக்குது. அப்படியே பயமுறுத்துது. டனல் கும்மு இருட்டாக இருக்குது. சோலோவாக வந்துட்டேன். அந்த இடத்துலேருந்து ஈஸியாக நடந்து வரலாம்.
ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே அந்த பக்கத்துக்கு போயிடும். விசிலிங் பேர்டெலாம் அடிக்குதுங்க. விசில் அடிக்கிற மாதிரி யாரோ மனுஷன் விசில் அடிக்கிற மாதிரி இருந்தது. பார்த்தா பேர்டு சாமி அப்புறம் வேறு மாதிரி கற்றுது. ஓகே, அடுத்து என்ன காட்டுறது என்னன்னு தெரில. என்னை கொஞ்சம் தூரம் காட்டிட்டு கீழே அடிவாரம் போயிட்டு வாங்க அடுத்து டீ தூள் வாங்குவோம், அப்படி இல்லாட்டி சாக்லேட். ஓகே, பார்த்துட்டே வாங்க. அங்கே பாருங்க அப்படியே லைட்டாக மேகம். இதான் இந்த சின்ன ஊர் குன்னூர் தாண்டி வரவங்க ஒரு 2 பேர்த்தோட சேஃப்டியாக வாங்க, அப்போ தான் பிரச்சனை இல்லை. ட்ரெயின் ட்ராக் இப்படியே போனால் மஞ்சூர் பிரிவு வந்துடும். மஞ்சூர் குன்னூர், ரைட்டில் திரும்பினீங்கன்னா குன்னூர், லெஃப்டில் போனீங்கன்னா மஞ்சூர் போகிற வழி. இருங்க, அங்கே ஒரு கடையில் இது வாங்கிட்டு நான் காட்டுறேன். வண்டியை பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கடையில் ஏதோ சாக்லேட் டீ தூள் ஏதோ கிடச்சா வாங்குவோம். பாருங்கள், இங்கே இதான் டனல் போகிறது. இருட்டாயிருச்சு. ஃபாக் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இருங்க, நம்ம அங்கே போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வந்து வண்டி எடுத்துக்குவோம். நடப்போம். கொஞ்சம் நடக்கவே இல்லை. அது சில்லி பரோட்டா சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் அன்னலட்சுமியில் சில்லி பரோட்டா. எங்கடா போகிறதுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல் அன்னலட்சுமி இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. சரி, நான் அங்கே வாங்கிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா டீ தூள் வாங்கியிருக்கேன். இது ஒன்று, வீட்டில் ஒன்று, அப்புறம் பக்கத்தில் ஒரு 2 பேர்த்துக்கு கொடுப்போம். பார்ப்போம், அவங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பத்மா டீ, கண்ணவராயன் டீ, 2 பத்மா டீ, ஒரு ராமோனா டீ. அது ஆமாம், இது 3மே லீஃபு. சார் 3மே லீஃபு. அதனால் 890 ஆகும்னா 890 ஆச்சு. இது எல்லாமே 1/4 கிலோங்களா? ஓ, அது மட்டும் 1/4 கிலோ, இது எல்லாமே 1/2 கிலோ. ஓகே, சரிங்க. வந்தால் இங்கே அந்த டனல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டனல்லேருந்து ஆப்போசிட் பக்கத்துலேயே கடை இருக்குது. வந்தால் இங்கே விசிட் பண்ணி வாங்கி பாருங்கள். மணி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 6:45 தான் ஆகுது. இந்த பக்கம் ஃபுல்லாக இருட்டிடுச்சு, இந்த பக்கம் லைட்டாக இருட்டிகிட்ருக்கு. பாருங்க, நான் இந்த கடையில் தான் நான் டீ தூள் வாங்கினேன். வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே முன்னாடி போகிற MT-15க்கும் எனக்கும் சின்னதாக ஒரு ரேஸு. ஜாலியாக தான் அப்படியே வந்துட்டுருந்தேன். போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. என்னை ஓவர்டேக் பண்ணாங்க. மறுபடியும் நான் ஓவர்டேக் பண்ணேன். இப்போ திரும்ப அவர் ஓவர்டேக் பண்ணுறாரு. அப்படியே ஜாலியாக ஒரு 40-50 அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் ஓட்ட முடியும், விசிபிலிட்டி இல்லை. பாருங்கள், அசால்ட்டாக நம்மளை முந்திட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும் தெரியுங்களா, நானும் லாரிக்கெல்லாம் விட்டு ஓட்டிகிட்டு வந்தாலும் அசால்ட்டாக முந்திட்டு போகிறீங்க. இது நான் சொன்னது, ஆனால் காமெடியில் வேறு மாதிரி வரும். ஏதோ சீரியஸ்னு உசுர பணைய வச்சு லாரிக்குள்ளெல்லாம் விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு போய் விழுகிறேன். ஒரு ஜான் விளையிச்சா ஓப்பன் வாச்சா உள்ள பூரா முறுக்கம்பி ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது. 2 காதல ஏறுது, 2 கழுத்துல ஏறுது, 2 கடவாயில ஏறுது. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறான். ஓகே, ஒரு வழியாக பர்லியார் ரீச் ஆயாச்சு. அவர் இன்னும் என்னை முந்தில் எனக்கு பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வழி கிடைக்கல. கொஞ்சம் அவர் கொஞ்சம் டைம் எடுத்து வந்தார். ஏன்னா எனக்கு லக்கு, நான் அப்படியே லைட்டாக பூந்து வந்துட்டேன். டிராஃபிக்குங்க, அதுவும் நைட்டில் விசிபிலிட்டி சுத்தமாக தெரில. அதுவும் ஒரு லாரி எங்கே வருங்க, அந்த வண்டி ஒரு 2 வீலர் வந்தாவே நமக்கு லெஃப்டில் என்ன இருக்குன்னே தெரியலங்க. அந்தளவுக்கு இங்கே வருங்க, கும் இருட்டாக இருக்குது. அந்த அமுந்திட்டார், சொல்லலை. அது ஒரு ஜாலி தான். நம்ம வண்டி ரொம்பவே பவர் கம்மி, FZ16 வெர்ஷன் 1. அதனால் ஓகே, பஸ் முந்தியாச்சு. அவ்வளோதான். ஊட்டி இன்னும் கொஞ்சம் தாங்க. இன்னுமே கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடுவோம். பிளெயின்ஸ் ரோடாக தான் இருக்கும். அதில் கண்டிப்பாக MT-15லாம் முந்தவே முடியாது. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. வந்தாச்சுங்க, அடிவாரம் வந்தாச்சு. மோஸ்ட்லி கட் பண்ணி தான் காட்டியிருப்பேன். இன்னும் MT-15 என்னை முந்தலை, எனக்கு பின்னாடி தான் வராரு. ஏன்னா ஹோல்டு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். 2 பேர்த்துக்குமே
லைட் பவர் பார்த்திங்கன்னா கம்மி தான். அது கொஞ்சம் வெயிட் எல்இடி அட்வான்ஸ் வெர்ஷன், அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு பாருங்கள். ஓ இந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்களா, சூப்பரு. பிளாக் தண்டர் ரீச் ஆயாச்சு, கீழே அடிவாரம் வந்தாச்சு. மணி 7 மணி, கரெக்டாக 7 மணி. பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல், அராக், AARKA, சூப்பராக இருக்குது. பிளாக் தண்டர் தீம் பார்க். என்னங்க பிளர் ஆகுது, இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த MT-15 கூட ரேஸ் வச்சேன் பார்த்தீங்களா, அவர் பயங்கரமாக ஓட்டுறாரு, வண்டி பவர் வேறு. இப்போ தான் பார்த்து பேசிட்டு போனார் அப்படியே அந்த வேலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தாங்களாமா, நானும் கோயம்புத்தூர். அப்படியே அந்த வேலை அப்படியே பேசிட்டு போயிட்டார் அழகா. சூப்பராக ஓட்டினீங்கன்னாரு, அவரும் சூப்பராக ஓட்டினார். அவர் ஓட்டினால தான் நான் ஓட்டினேன், இல்லைனா கண்டிப்பாக மெதுவாக உருட்டிட்டு வந்திருப்போம் ஏதோ பஸ் பின்னாடி. மேபி டிராஃபிக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இங்கேயும் பூந்து அப்படி தான் அங்கே வந்துட்டுருக்கிறேன். அதாவது மெயின் வழி நிறைய வழி இருக்குது, வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாக்கு தான். கீழேயும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் பாருங்கள். இதுதான் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு, அதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு. இன்னும் பகலில் காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு பாலம் அப்படியே ரவுண்டாக அப்படியே ஏறுது. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் பெட்ரோல்னு யோசிக்கும் போது அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாலத்தில் ஏறி அவ்வளோ சுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, நம்ம குறிச்சி வந்தாச்சு. குறிச்சி திருவள்ளுவர் சிலை அந்த இடத்துட்ட வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு அந்த இடத்துல வந்துட்டேன். மணி பார்த்திங்கன்னா 8:15, அவ்வளோதாங்க டைமு. காலையில் என்ன லேட் ஆகிடுச்சு, 11:30க்கு தான் கிளம்புனேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருந்தால் இன்னொரு இடத்த காட்டியிருக்கலாம். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பாருங்கள் 1X, இது வந்து ஹெல்மெட் வெல்ஃபேர். ஒரு இது என்னது, ஓட்டு போடுறக்கா. எல்லோரும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லது, ஓட்டு போட முடியும். இல்லாட்டி ஓட்டு போட முடியாது. ஓகே, இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.